இந்த நாளின் காலை வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 47 வசனம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் சோஸ்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், ஜீவனுள்ள தேவனை தான் நாம் என்ன செய்யிட்டுருக்கோம், வணங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நாம் ஒரு செத்துப்போன தெய்வத்தை இல்லை, செத்து உயிரோடு எழுந்த தேவனை, ஜீவனோடு இருக்கிற தேவனை நாம் என்ன செய்கிறோம், வணங்கிட்டு இருக்கோம். அவர் கண்மலையானவராக இருக்கார். நமக்கு என் கண்மலையானவர் சோஸ்தரிக்கப்படுவாராக. கண்மலையானவர்னு என்ன அர்த்தம்? உயர்ந்தவர். அப்புறம் அவர் நமக்கு தண்ணீர் தருவார். அந்த கண்மலையில் தண்ணீர் புறப்பட வச்சாரலாம், தாகம் தீர்க்கும் கண்மலை அவர். அப்புறம் ஞான கண்மலை. அதனால் அந்த கண்மலையானவரை சோஸ்தரிக்கணும், நம்ம புகழ்ந்து பாடணும் அப்படின்னு தாவீது ராஜா சொல்வார். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை தான் என்ன செய்வார், எழுதி வைப்பார். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் சோஸ்தரிக்கப்படுவாராக. நாம் அவரை துதிக்கணும். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறதுக்காகத்தான் நாமே என்ன செய்யிருக்கோம், அந்த உலகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவரை துதிக்க வேண்டும். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஜீவனுள்ள தேவன், நமக்கும் ஜீவன் தருபவர். அவர் நம்மை ஜீவனோடு நடத்த வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவரை துதிப்போம். ஜீவனுள்ள தேவனை நாம் துதிப்போம், கண்மலையான தேவனை நாம் துதிப்போம். அவர் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் அவர் ஜீவன் உள்ளவராக அவரை பார்த்துருக்கிறாரு. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து வரல, ஆனால் மரித்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை. ஆனாலும் இவர் கர்த்தர் ஜீவன் உள்ளவர் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அப்புறம் கண்மலையானவர். கண்மலையானவர்னா மோசே காலத்தில் பாருங்கள், தண்ணீருக்காக மக்கள் அலைந்து திரிந்த போது, தண்ணீர் தாகத்தோடு அலைந்திருக்கும் போது கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட வைத்தார். அதனால் கண்மலையானவர் அப்படின்னு. ஜீவனுள்ள தேவன், கண்மலையான தேவன் சோஸ்தரிக்கப்படுவாராக அப்படின்னு சொல்வார். அவரை உயர்த்துகிறார். என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவரை உயர்த்துகிறார். நாமும் கூட கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலைகளும் அவரை நாம் உணர்ந்து, அவரை நாம் புரிந்து, அவரை துதித்து, அவரை சோத்தரித்து, அவர் ஜீவனுள்ளவர் என்பதை உணர்ந்து, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் என்பதை உணர்ந்து நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் சொல்றார். கர்த்தர் ஜீவன் உள்ளவரின் கண்மலையானவர் சோஸ்தரிக்கப்படுவாராக அப்படின்னா துதிக்கிறவரை நம்ம அவரை துதிக்க வேண்டும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. ஆமென்.